400 நீங்கள் பிரியாணி கொடுக்க என்ன மாதிரி கட்டுப்படி ஆகுதோ? ரச்சி தந்திருக்கிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம். தமிழ் பேசும் தமிழ் நெஞ்சவனருக்கு முன்னேற வணக்கம். நான் உங்களோட அருள்தாஸ், எம்ஆர்ஏ அருள்தாஸ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோன்னா, இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஆனக்கோட்டையில் நிற்கிறோம். இங்கே வந்து பாய் ஹோட்டல்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. இந்த எங்கே குறிப்பாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆனக்கோட்டை சந்தியில் இருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் போகிற இடையில தான் இருக்குது. இங்கே வந்து 400 ரூபாய்க்கு வந்து பிரியாணி கொடுக்குறாங்களாம். வாங்க போய் சாப்பிட்டு பார்ப்போம். புதன்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தான் இங்கே வந்து பிரியாணி நாங்கள் சாப்பிடக்கூடிய இருக்கும். வாங்க உள்ளே போய் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோன்னா இதில் அவங்க போட்டிருக்காங்க 400 ரூபாய்க்கு ஞாயிறு மற்றும் புதன்கிழமை அதே மாதிரி உணவு சிக்கன் பிரியாணி விற்கப்படும் கொடுத்துருக்காங்க. நம்பர் தான் இந்த நம்பருக்கு தொடர்பு வச்சுருக்கோம். ஒரு பார்சல் கொடுக்கணும். இதில் வந்து இதுக்கு பெரிய போட்டல் பாய் ஹோட்டல்னு சொல்லி இதான் வந்து அந்த ஹோட்டல். என்னோட வந்து பயப்பட நிற்கிறேன். இல்லை போய் என்னென்ன இதில் இருக்குது, எப்படியான சாப்பாடு தயார் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து கொண்டே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் பிஸியாக இருக்கிறோம். காய்கறி வீடியோ வைக்கிறாங்க. காட்டி கொடுக்குறோம். நிறைய ஆட்கள் வாங்கி கொண்டே இருக்கீங்கன்னா வந்து ஆட்கள் வாங்கி கொண்டே இருக்கீங்க. இறைச்சி கறி ஒன்றும் கோழி மாட்டு மாட்டு ஆக்கி விடுறேன். சமூகம் அளிக்கணும் நோக்கம் தான் இந்த விலை தீர்மானம். அதனால் எனக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை. சனங்களுடைய வருகை எனக்கு போதுமாகி 400 ரூபாய்க்கு நீங்கள் பிரியாணி கொடுக்க என்ன மாதிரி கட்டுப்படி ஆகுதோ? சிக்கன் லாபமாக இருந்தாலும் சனங்களுடைய வருகையை பார்த்து எனக்குரிய லாபம் கிடைக்கும். கூடிய சேல் போகிறதால எனக்கு சராசரி வரக்கூடிய லாபம் எனக்கு. நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களா? டெலிவரி இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சார் அந்த சூழலை பொறுத்து தான் அந்த முயற்சி பண்ணலாம். எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? பிரியாணி ஸ்டார்ட் பண்ணி 1 மாதம் தான். கடை 3 மாதம் திறந்து கடை திறந்து 1 மாதம் வந்து அந்த பிரியாணி போடுறேன். நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. எவ்வளோ பேர் இங்கே வேலை செய்யணும்? 6 பேர். ஓகே, நன்றி. சரி, நன்றி. சரி. Rage on that beat, going crazy.